அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் பதவியேற்ற பிறகு 4 நாட்கள் பயணமாக முதன்முறையாக இந்தியா வந்திருந்தார். கடந்த ஓராண்டாக மோசமாக விரிசலடைந்திருந்த இருதரப்பு உறவுகளை சீரமைப்பதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்று புரிந்து கொள்ளப்பட்டது. பல மடங்கு பிரச்சனைகள் இருந்தன. அமெரிக்காவின் அதிகப்படியான வரிகள், விசாக்களை குறைத்தது, குடிவரவு மற்றும் அவுட்சோர்சிங் மீதான கட்டுப்பாடுகள், இந்தியாவின் எரிசக்தி கொள்முதல் மற்றும் முதலீடுகள் மீதான தடைகள், சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் நகர்வுகள், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவரது அமைச்சரவை சகாக்களும் இந்தியாவை பற்றி பேசிய அவதூறான கருத்துக்கள் வரை பிரச்சனைகளின் பட்டியல் நீண்டது. இந்த நடவடிக்கைகளுக்காக மோடி அரசு அமெரிக்காவை விமர்சிக்கவில்லை என்றாலும் பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல், அதன் விளைவாக பிராந்தியத்தில் ஏற்பட்ட பரந்த மோதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகை ஆகியவை இந்தியாவுக்கு கடுமையான பொருளாதார கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன என்பதில் சந்தேகமில்லை. எனவே இருதரப்பு நிகழ்ச்சி நிரலோடு சேர்ந்து குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தையும் உள்ளடக்கிய திரு ரூபியோவின் இந்த வருகை அமெரிக்க அரசின் ஒருதலை பட்சமான நகர்வுகளால் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட மிக மோசமான காலகட்டத்தை சரி செய்ய உதவும் என்று நம்பப்பட்டது. இந்தியாவை ஒரு நரக குழி என்று குறிப்பிட்டு குடியேற்றவாசிகளுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டும் வகையில் திரு ட்ரம்ப் வெளியிட்ட பதிவை பற்றிய தொடர் கேள்விகளுக்கு பதிலளித்த திரு ரூபியோ, உறவுகள் நன்றாகவே உள்ளன என்றும் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை நேசிக்கிறார் என்றும் தொடர்ந்து வாதிட்டார். இந்திய அரசு திரு ரூபியோவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மார்கோ ரூபியோ வருகை தந்தபோது வழக்கமான நெறிமுறைகளில் இருந்து விலகி பிரதமர் நரேந்திர மோடி அவரை நேரில் சென்று வரவேற்றார். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வார இறுதியின் பெரும் பகுதியை திரு ரூபியோ உடனான சந்திப்புகளிலும் 2 அமெரிக்க தூதரக வரவேற்பு நிகழ்ச்சிகளிலும் செலவிட்டார். ஞாயிற்றுக்கிழமையன்று அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் மற்றும் திரு ரூபியோவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கொண்டாட்டத்தில் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். திரு ரூபியோ கொல்கத்தாவில் உள்ள மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸுக்கு சென்றார். மேலும் ஆக்ராவுக்கும் ஜெய்ப்பூருக்கும் சுற்றுலா சென்றார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வர்த்தகம், எரிசக்தி, சிவில் அணுசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பிராந்திய மற்றும் புவிசார் அரசியல் மோதல்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உறவுகளை பற்றியும் விவாதித்தனர். இருப்பினும் குவாட் மற்றும் 15 நாடுகள் பங்கேற்கும் ஃபாக்சிலிகா கூட்டமைப்பில் உள்ள ஒத்துழைப்பைப் போலவே முக்கியமான தாதுக்கள் விவகாரத்தில் ஒத்துழைப்பது குறித்த ஒரு ஒப்பந்தத்தை தவிர இந்த விஜயத்தின் இருதரப்பு பகுதி குறிப்பிடத்தக்க பலன்கள் ஏதுமின்றி முடிந்தது. உறவில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதை ஒப்புக்கொள்ள திரு ரூபியோ மறுத்தது ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பங்காளியாக கருதப்பட்ட அமெரிக்கா இந்திய அரசின் கவலைகளை புரிந்து கொள்ள தவறிவிட்டதை காட்டுகிறது. இருப்பினும் ஜூன் மத்தியில் பிரான்சின் எவியான் நகரில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் நடக்க சாத்தியமுள்ள மோடி ட்ரம்ப் சந்திப்பிற்கு இரு தரப்பும் தயாராகி வரும் வேளையில் திரு ரூபியோவிடம் இந்த கவலைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த உச்சி மாநாட்டிற்கு இந்தியா ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள உள்ளது. 2025 பிப்ரவரியில் திரு மோடி மேற்கொண்ட வாஷிங்டன் விஜயத்திற்கும் அதன் பிறகு நடந்த சம்பவங்களுக்கும் பிறகு இரு தலைவர்களும் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். மேலும் இருநாட்டு உறவுகளில் மிகவும் பலவீனமடைந்துள்ள பொருளாதாரம், எரிசக்தி, பிராந்திய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் உறவை சீரமைப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பாகவும் இது இருக்கும்.